அறிவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹிஸ்ட்ரியிலேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய தென்னிந்திய அரசுகள் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வடக்கே ஹர்ஷர் ஆட்சியின் சமகாலத்தில் தென்னிந்தியாவில் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு பல்லவர்கள் ஆட்சி செய்தனர். பல்லவர்கள் ஆட்சி சோழ பாண்டிய அரசுகளின் பகுதிகளையும் உள்ளடக்கியது. தொண்டை மண்டலமே பல்லவ அரசின் மையப்பகுதியாக இருந்தது. கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா மண்டக பகுதி குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியின் ஐக்கோல் கல்வெட்டு. செப்பேடுகள் பார்த்திங்கன்னா காசக்குடி செப்பேடுகள். இலக்கியங்கள் இந்த பல்லவர் ஆட்சியில் தோன்றப்பட்ட இலக்கியங்கள் என்னென்னா மத்தவிலாச பிரகசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம், அயலவர் குறிப்புகள், யுவான் சுவாங்கின் குறிப்புகள். தொடக்க கால பல்லவ அரசர்கள் சாதவாகனரின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர். 2ஆம் சிம்மவர்மனின் மகன் சிம்ம விஷ்ணு களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கினார். சிம்ம விஷ்ணு அவனி சிம்மன், அதாவது உலகின் சிங்கம் என புகழப்பட்டார். சிம்ம விஷ்ணுவின் மகன் 1ஆம் மகேந்திரவர்மன் ஆவார். 1ஆம் மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் சமண சமயத்தை பின்பற்றினார். பின்னர் சைவ குரவர் அப்பர் என்பவரால் சைவ சமயத்துக்கு மாறினார். 1ஆம் மகேந்திரவர்மன் மகேந்திரமங்கலம், மகேந்திரவாடி என்ற 2 நகரங்களை நிறுவினார். சாளுக்கிய அரசர் 2ஆம் புலிகேசி மகேந்திரவர்மனை தோற்கடித்து பல்லவ நாட்டின் வடபகுதிகளை கைப்பற்றினார். மகேந்திரவர்மன் இசையிலும் கட்டிடக்கலையிலும் ஓவியக்கலையிலும் சிறந்து விளங்கியதால் சங்கீரணஜதி, மத்தவிலாசன், குணபாரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன் என அழைக்கப்பட்டார். 1ஆம் நரசிம்மவர்மன் இவர் 1ஆம் மகேந்திரவர்மனின் மகன் ஆவார். இவர் மாமல்லன், அதாவது மற்போரில் சிறந்தவன், அப்புறம் வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்பட்டார். இவர் ஆட்சியின் போது சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிக்கு வருகை தந்தார். 1ஆம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவ படைக்கு தலைமையேற்றார். பின்னர் மனமாற்றம் பெற்று சிறு தொண்டர், அதாவது 63 நாயன்மார்களில் ஒருவர், சிறு தொண்டர் என அழைக்கப்பட்டார். யாருன்னா பரஞ்சோதி. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் பார்ட்டை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.